தற்போது சிபிஐ சார்ந்த மூத்த தலைவர் முத்தரசன் அவர்கள் நம்முடன் தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். 471 நாட்கள் சிறையில் இருந்து கிட்டத்தட்ட 45 முறைக்கும் மேற்பட்ட ஜாமீன் அவர் நிராகரிக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் இன்று காலை அவருக்கு 6 நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன, கருத்து என்ன சார்? அவரோட விடுதலை சம்பந்தமான உங்கள் பார்வை. அதனால உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அவருக்கு ஜாமீன் வழங்கியிருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக நான் வரவேற்கிறேன். அவர் மீது ஒரு வழக்கு, அந்த வழக்கு சொன்னால் விசாரித்து நீதிமன்றம் முடிவு செய்யும். ஆனால் இந்த வழக்கிற்காக 15 மாத காலம் சிறையில் அடைத்து வைத்திருப்பது என்பது ஒரு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாகும். குறிப்பாக ஒன்றிய அரசாங்கம் எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்குவதற்கு ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை, அமலாக்கத்துறையை, சிபிஐயை, வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளை தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதற்கு செந்தில் பாலாஜி 15 மாத காலம் சிறையில் இருந்தது இது ஒன்றே சாட்சி போதுமானது. ஏற்கனவே கெஜ்ரிவால் வழக்கில் கேஸ் பார்த்தா அவர் ஜாமீன்ல விட்டாங்க. ஜாமீன்ல விட்டோன்னா வேற ஒரு வழக்கில் ஜாமீன்ல வர முடியாதபடி மீண்டும் சிறையில் அடைத்தாங்க. பிறகு அவர் ஜாமீன்ல வந்திருக்காரு. அது மாதிரி சோரன், இந்த மாதிரி பல பேர். அப்ப எதிர்கட்சியில் இல்லாத இந்தியா உருவாக வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய முறையில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க செயல் வீரர்களை இவ்வாறு வழக்குகளின் மூலமாக தனது அதிகாரத்தை பயன்படுத்தி முடக்குவது என்பது ஒரு அப்பட்டமான ஜனநாயக விரோதமான செயலாகும், ஒரு எதேச்சகரத்தனமான செயலாகும். அதில் இருந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நீங்கள் குறிப்பிட்டதை போல ஏராளமான அவர் ஜாமீன் வருவதற்கு பல முறையீடுகள் செய்து கடைசியாக உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இது இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நீடிப்பது நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. இன்றைக்கு அவர் ஜாமீனில் வந்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வரவேற்கிறோம். சார், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா? மின்சாரத்துறை அவருக்கு கிடைக்கும், அந்த அறிவிப்பு அக்டோபர் 1ஆம் தேதி வெளிவரும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதெல்லாம் உண்மையா சார்? திமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவா சார் இருக்கும்? அது உண்மையா என்ன எனக்கு தெரியாது. அமைச்சரவையில் யார் இருக்க வேண்டாம், யார் வேணும் யார் வேண்டாம் என்பது, யாருக்கு என்ன லாக்கா என்பதை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்கிறது. அந்த முடிவை முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். தற்போது செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து வெளிவந்திருக்கும் இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு பிரதமரை சந்திக்க சென்றிருக்கிறார். இது குறித்து ஏதாவது விஷயம் இருக்குமா சார்? அதாவது பிரதமரை சந்திக்க நாளைக்கு 27 சந்திக்க இருக்கிறது ஏற்கனவே திட்டமிட்டது. குறிப்பாக கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி ஒதுக்கவில்லை. அதே மாதிரி மெட்ரோ ரயில் திட்டம் 2வதுக்கு நிதி ஒதுக்கவில்லை. இப்படி பல்வேறு நிதிகள் மாதிரி இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நிதி ஒதுக்கவில்லை. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை பிரதமருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிதியை பெறுவதற்காக செல்கிறார் என்று ஏற்கனவே அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தவுடனே அறிவித்தார். இது எல்லா ஊடகங்களிலும் செய்தி வந்திருக்கிறது. அவர் அமெரிக்காவிலிருந்து வந்து 14ஆம் தேதி நினைக்கிறேன், அன்றைக்கே விமான நிலையத்திலேயே இந்த செய்தியை அறிவித்தார். அதனால அதுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக நான் கருதவில்லை. அவர் கேட்கவது மாநிலத்திற்குரிய, தமிழ்நாட்டிற்குரிய நிதியை பெறுவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார். அதுக்காகத்தான் டெல்லி செல்வதாக நான் அறிகிறேன். இதற்கும் அதற்கும் எள்ளளவும் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதாவது பல்வேறு கட்சி தலைவர்கள் பல்வேறு அறிக்கைகளை இந்த விடுதலை சம்பந்தமாக அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அதாவது அவர் வெளிவரும் சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் வருக வருக என்று செந்தில் பாலாஜிக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார் தனது எக்ஸ் தளத்தில். செந்தில் பாலாஜியும் தற்போது முதலமைச்சர் தன் மீது வைத்திருக்கும் அன்பையும் நம்பிக்கையும் காப்பாற்றுவேன், அவருக்கு வாழ்நாள் வரை கடமைப்பட்டிருக்கிறேன் என்று செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார். இந்த கருத்தை பற்றி உங்களோட பார்வை சார்? அதாவது முதலமைச்சர் தனது கட்சி தொண்டர் 15 மாத காலமாக சிறையில் இருந்த நிலையில் இன்றைக்கு விடுதலையாகிற பொழுது தனது கட்சி தொண்டர் என்கிற முறையில் அவரை வரவேற்பது அவருக்குரிய கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்குரிய கடமை. அதற்கு நன்றி சொல்வது என்பது ஒரு தொண்டனுடைய கடமை. இது இப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன், வேற ஒன்று இல்லை. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும் என்று சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் துணை முதலமைச்சர்
பதவி, இப்பொழுது மின்சாரத்துறை அமைச்சர் பதவி செந்தில் பாலாஜிக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ரொம்ப காம்பாக்டா இருக்குமா சார்? அதாவது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக பயண செய்தி ஏற்கனவே தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அமைச்சர் பாலாஜி இப்ப ஏற்கனவே பொன்முடி அவர்கள் ஜாமீனில் வந்த பிறகு மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. அதுபோன்று செந்தில் பாலாஜிக்கும் அத்தகைய அமைச்சர் பதவியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இதை முடிவெடுக்கிற அதிகாரம் துணை முதலமைச்சர், அமைச்சர், இதுவரைக்கெல்லாம் யாருக்கு என்னங்கிறதெல்லாம் முடிவெடுப்பதற்குரிய முழு உரிமையும் அதிகாரமும் படைத்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் தான். அவர் முடிவெடுப்பார். அந்த முடிவெடுத்த பிறகு நாம் அதை பற்றி பார்க்கலாம். நிச்சயம் முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என்ற உங்களோட கருத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி. நன்றி சார். நன்றி. வணக்கம்.